Hi friends, welcome back to Mama with Bima. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பூமி பூஜை வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க பார்க்க போறீங்க. ஆல்ரெடி நாங்க லேண்ட் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி லேண்ட் எல்லாம் உங்களுக்கு காமிச்சோம். நீங்களும் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு எங்களை வாழ்த்துனீங்க. அதுக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் நாங்க நன்றி சொல்லிக்கிறோம். நன்றி சொல்லிட்டு இப்போ நாங்க பூமி பூஜை நடத்தின வீடியோ தான் நீங்க பார்க்க போறீங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். பூமி பூஜை எப்படி நடந்திருக்கு என்ன ஏதுன்றதையும் பாருங்க. ஒரு சில அப்டேட்ஸ்களும் நாங்க சொல்றோம். லாஸ்ட் வீடியோல நம்ம லேண்ட் பை பண்ண வீடியோல நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க. இது எப்போ வாங்குனீங்க, எப்படி வாங்குனீங்க, வீடு வாங்கினேன்றீங்க, இடம் வாங்கினேன்றீங்க, கல்யாணம் பண்ணேன்றீங்க, இதெல்லாம் எப்போ நடந்தது அப்படின்றதெல்லாம் நிறைய பேர் நிறைய கொஸ்டின் கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. கன்ஃபியூஸ் ஆனதுனால நம்ம நிறைய விஷயங்கள் இதில் சொல்ல வேண்டிய வருது. ஏன் அப்படின்னா நம்ம மேரேஜுக்கு முன்னாடியே வந்துட்டு ஒரு சில பிளானிங் எல்லாம் நம்ம போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் தான் வந்து மேரேஜ் வந்து நமக்கு எதிர்பாராத அன்எக்ஸ்பெக்டட் தான் எல்லாமே வந்து நாங்கள் நிறைய தடவை நிறைய வீடியோஸ்ல இதை சொல்லியிருப்போம். நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை மோனாக்கு வந்து டக்கு டக்குன்னு இப்படி மாப்பிள்ள அமையும் அப்படிங்கறதெல்லாம். மாப்பிள்ள அமைஞ்சு நமக்கு எல்லாமே கடவுள் கிருபைனால நம்ம என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப ஹாப்பியா எல்லாமே சீக்கிரம் நடந்தது எல்லாமே கடவுள் கொடுத்தது தான் நம்ம யோசிப்போம். சரிங்களா? அந்த மாதிரி எங்களுக்கு ஹாப்பியா கடவுள் கொடுத்ததுன்னு எடுத்துக்கிட்டு நம்ம பொண்ணுக்கு அழகா கல்யாணம் பண்ணி வச்சிட்டோமா. இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்டா உங்களுக்கு அர்பன் ரைஸ்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். ஏன்னா அர்பன் ரைஸ் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்ததா வீடியோ நம்ம கிரகப்பிரவேசம் வச்சுட்டோம் அப்படின்றத. அதனால ஃபர்ஸ்ட் வந்து அர்பன் ரைஸுக்கு நம்ம அன்எக்ஸ்பெக்டடா தான் நம்ம அங்க போகணும். போன இடத்துல அவங்க எங்களுக்கு சொன்னதுனால என்ன சொன்னாங்க, லோன் உங்களுக்கு நாங்க வாங்கி தரோம், ட்ரை பண்ணுங்க அப்படின்னாங்க. எங்களுக்கு அந்த இடம் பிடிச்சிருந்தது. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா 70% லோன் வாங்கி கொடுத்தாங்க. பேலன்ஸ் 30% நம்ம பே பண்ணுற மாதிரி இருந்தது. சரி லோன் வாங்கி கொடுத்தீங்கன்னா நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி ஆண்டோர் மாதானாலும் திடீர்னு லோன் சேங்ஷன் ஆயிடுச்சு. அதை அப்படியே ப்ரொசீட் பண்ணி அந்த வீடை வாங்கிட்டோம். ஸோ அது உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதுக்கப்புறமா அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் நீங்கள் ஏன் அப்பார்ட்மெண்ட் வாங்குனீங்க, இண்டிவிஜுவல் ஹவுஸ் வாங்க வேண்டியது தானே, இண்டிவிஜுவல் ஹவுஸ் வாங்க வேண்டியது தானே அப்படின்னு கொஸ்டின் மேலே கொஸ்டின் கேட்டீங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இண்டிவிஜுவல் ஹவுஸ் வேணும் அப்படின்றது. பட் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நம்மளுக்கு என்ன அமைதோ அதுதான் நம்ம பண்ண முடியும். ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் அமைஞ்சது அப்பார்ட்மெண்ட்டு, அதனால ஓகேன்ட்டு அப்பார்ட்மெண்ட் வாங்கினோம். அதுக்கப்புறம் பை காட்ஸ் கிரேஸ் ஆண்டவர் மாதாரனாலையும் சட்டுன்னு இந்த லேண்ட் வந்தது. நான் ஏற்கனவே அந்த வீடியோலயே சொல்லியிருப்பேன் 7 years என்னோட சேவிங்ஸ் அப்படின்ட்டு. ஸோ வந்து அமைஞ்ச உடனே என்ன பண்ணோம், யோசிச்சோம் ரெண்டு பேரும். ஓகே என்னவா இருந்தாலும் பாத்துக்கலாங்கிறத தாண்டி நாங்க ஒரு மைண்ட் செட் வச்சுட்டு நம்ம வந்து இடம் தேடணும். எங்களுக்கு எங்கேயுமே இடம் வந்து கிடைக்கவே இல்லை. அதுவும் இல்லாம நமக்கு தோதுவான ஒரு இடம் இருக்கணும், நமக்கு பிடிக்கணும், பிள்ளைங்களுக்கு கன்வீனியன்டா இருக்கும், நம்ம போற வரதுக்கு ஒரு கன்வீனியன்டா இருக்கணும், கொஞ்சமாச்சும் அப்படின்னு எல்லாமே இருக்கணும்னு யோசிச்சு நம்ம இடம் தேடணும். இடம் வந்து நீங்க நம்ம நினைக்கிற மாதிரி எப்பயுமே சட்டுன்னு கிடைச்சிடாது இல்ல. அந்த மாதிரி நம்ம தேடினே இருக்கும்போது எங்க பட்ஜெட்டுக்குள்ளேயும் வர்றோம். அப்படி தேடி 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 ரொம்ப நாள் தேடினே இருந்தோம். அப்ப தேடினு இருக்கும்போது நமக்கு அர்பன் ரைஸ் கிடைச்சிச்சு. சரி ஓகே இதை விட வேணாம், இதை பார்த்துட்டு அதை விட வேணாம், முதல்ல இதை பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க அதை பண்ணோம். சரி நம்ம கையில இருந்து ஒரு 30% தானே போகுது, 70% நம்ம லோன் தானே எடுக்கிறோம் அப்படின்ற நம்பிக்கையில ஓகே நம்மளால முடியும் அப்படிங்கறதுனால என்ன பண்ணிட்டோம், ஃபர்ஸ்ட் நம்ம அர்பன் ரைஸ் கரையம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கரையம் பண்ண போறோம். கரையம் பண்றதுக்கு போகும்போதுதான் வந்துட்டு நமக்கு சட்டுன்னு இந்த இடம் கிடைச்சது. கிடைச்ச உடனே எங்க மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால எங்களால அதை தட்டி கழிக்கவே முடியாதனால நம்ம என்ன பண்ணிட்டோம், எல்லா ஐடியா பண்ணி குழப்பி கிளப்பி அது இதுன்னு சேவிங்ஸ் நகை சொட்டு லொசுக்கு பக்கத்துல யாருக்கிட்டையாவது கடன் வாங்க முடியுமா இப்போதைக்கு கை மாத்தா அப்படின்னு எல்லாம் யோசிச்சு என்னென்னமோ பண்ணி நம்ம ஓனா காசு கொடுத்து இடம் ஃபர்ஸ்ட் வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் டே வந்து அர்பன் ரைஸ் கரையும், ரெண்டாவது நாள் அதே அடுத்த நாள் வந்து நம்ம போய் லேண்ட் கரையம் பண்ணிட்டு வந்தோம். வந்ததுக்கு அப்புறம் நம்ம லேண்டுக்கு வந்து திருப்பியும் நம்மளால வீடு கட்டணும் அப்படின்னா லேண்டு வாங்கினா மட்டும் பத்ததில்ல, லேண்டு வாங்குறதுக்கு வீடு கட்டணும் அப்படின்னா எங்களுக்கு அது பட்ஜெட்டே இல்லை. நான் வந்து அதுக்கப்புறம் வந்து மாப்பிள்ளையெல்லாம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நான் சொல்லிட்டேன் சத்தியமா பட்ஜெட்டே இல்லை, இதுக்கப்புறம் நம்ம ஏதாவது அகலக்கால் வச்சு மாட்டிக்கு போறோம், இப்பவே ஓவரா வந்து மாட்டின்னு முழிக்கிறோம் வேணாம் அப்படின்னே. இல்ல இவருந்துட்டு என்ன சொன்னா, எனக்கு நம்பிக்கை இருக்கு, எனக்கு ஆண்டவர் சொல்றாரு மாதா சொல்றாரு எப்ப பார்த்தாலும் சொல்லினே இருப்பாரு. அதுதான் உண்மை. அது சொல்லுவாரு பரவாயில்ல நம்ம தைரியமா கால் எடுத்து வைப்போம் அப்படின்னாரு. அப்புறம் நான் சொல்லி கிள்ளி அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா மோனாவோட என்கேஜ்மெண்ட் வந்தது. மோனாவோட என்கேஜ்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா லோன் ப்ராசஸ்க்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். லோன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 months அப்புறம் லோன் நமக்கு கிடைச்சிருச்சு. கிடைச்ச உடனே வந்த உடனே லோன் கிடைச்சிருச்சுன்னு எங்களுக்கு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணிட்டோம், சரி நம்ம ப்ரீ வெட்டிங் ஷூட்ல இருந்தோம். அப்போ முடிச்சுட்டு வந்துட்டு நம்ம பூமி பூஜை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு வந்து அவசரமா நம்ம பூமி பூஜை எல்லாம் போட்டு வீடு கட்டவும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ வீடு வந்து மேக்ஸிமம் ஒரு மிடில்
மிடில் ஆஃப் ஸ்டேஜ்ல தான் நிக்குது, மிடில் ஆஃப் ஸ்டேஜ்ல நிக்குது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் வீடியோல வந்துட்டு நம்ம எல்லா அப்டேட்ஸும் நம்ம கொடுக்க போறோம். இப்போதைக்கு லேண்ட் வந்து எல்லாமே பிஃபோர் தட் தான் நம்ம வாங்கினதே தவிர, நிறைய பேர் கேட்டிருக்கீங்க பட்டர்ஃப்ளை செயின் கேட்டிருந்தாங்க. பட்டர்ஃப்ளை செயின்லாம் நான் வந்து என்கேஜ்மெண்ட்டுக்கு முன்னாடியே நான் போட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். என்கேஜ்மெண்ட்டுக்கு முன்னாடியே நான் அதெல்லாம் எடுத்துட்டேன். ஏன்னா இதெல்லாம் பிஃபோர் தட்டவே நடந்தது. எதுவுமே வந்து நமக்கு ஏதாவது நல்லது நடந்தா மட்டும்தான் நாங்க போய் இவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவேன் தவிர, அது ஃபிளாப் ஆகிற மாதிரியோ ஒருவேளை நான் அது நடக்காது அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் நாங்க செகண்ட் தாட் இருந்தாலும் கண்டிப்பா உங்களுக்கு நாங்க ரிவீலே பண்ண மாட்டோம். அந்த மாதிரிதான் எல்லாமே நடந்து ஒரு பாதியில போயின்னு இருக்கும் போது மட்டும்தான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றோம். ஏன்னா எல்லாருமே சொல்லுவீங்க கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது அப்படின்றதுனால எங்களை வந்து நிறைய பேர் பிளஸ் பண்றீங்க. எவ்வளவு கண்ணடி பட்டாலும் உங்க பிளஸிங்ஸ்னால அது தூள் ஆயிடுது. அவ்வளவுதான். கண்டிப்பா இல்ல, நிறைய பேர் நிறைய விதமா வந்து எங்களை எல்லாருமே வாழ்த்தி இது பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கு எல்லாருக்குமே வந்து தேங்க்யூ சோ மச் கைஸ். எல்லாருமே வந்து ஒரு பேட் கமெண்ட் கூட இதுல இல்லாம கங்க்ராச்சுலேஷன்ஸ், இதே மாதிரி நீங்க மென்மேலும் வளரணும், நல்லபடியா வீடு கட்டி முடிக்கணும். அது ஒரு முக்கியமான இது ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோ நான் போடும்போது நான் சொன்னேன், ஐயோ நாளைக்கு என்ன நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வரப்போதோ அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கூட இல்லாமல் எல்லாருமே எங்களை கங்க்ராட்ஸ் பண்ணீங்க, வாழ்த்துனீங்க, நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறதாவும் ஒரு சில மெசேஜஸ்லாம் வந்தது. ஸோ எல்லாருக்குமே வந்து நான் திரும்பி 2 பேரும் சேர்ந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். ஓகேங்களா, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்போ ஸோ அந்த ஒரு பூஸ்டப்லேயும் இதுலேயும் தான் சரி அடுத்த ஸ்டேஜ் நம்ம சொல்லுவோம். ஸ்டேஜ் வைஸ் எல்லாமே உங்களுக்கு ரிவீல் பண்ணணும்ல. ஸோ அதனால ஸ்டேஜ் வைஸ் ஒவ்வொன்றா ரிவீல் பண்ணுவோம் அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் பார்க்க போகிற வீடியோ வந்து பூமி பூஜை வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. வாங்க போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, இது வந்து பல வருஷத்து கனவு எனக்கு. இண்டிவிஜுவல் ஹவுஸ் கட்டணும் அப்படின்ட்டு அப்பார்ட்மெண்ட் வாங்கிட்டோம். எங்கள் அப்பாவும் பிறந்ததுலேருந்து அப்பார்ட்மெண்ட்லேயே தான் எங்களை குடி வச்சார். சரி இண்டிவிஜுவல் ஹவுஸ் கட்டணும்னு ரொம்ப ஆசை. ஸோ அதனால் நம்ம வாங்கி இப்போ கட்டிட்டு இருக்கோம். இதான் ஸ்டார்டிங். இன்னைக்கு ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கிறோம். பூஜை பின்னாடி ஈபி பாக்ஸ், ஈபி கொட்டாலாம் போட்டிருக்காங்க. ஆமாம், இதுக்கப்புறம் ஈபி வந்துருச்சு. ஈபி வந்தோன்னா ஹட்டு போட்டு இதுதான் நம்ம லேண்டு டோட்டலாக.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ நிறைய உங்களுக்கு கொஸ்டின்ஸ் தெரிஞ்சிருக்கோம். நாங்கள் எப்போ இடம் வாங்கினோம் அப்படிங்கிற பதில் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷன் எல்லாம் போயிருந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம். இது எல்லாமே பிஃபோர் தட் நம்ம மேரேஜ்க்கு முன்னாடியே வந்து எல்லாத்தையுமே நாங்கள் பண்ணிட்டோம். அதாவது என்கேஜ்மெண்ட்டுக்கு முன்னாடியே வந்து இந்த ஒர்க்கெல்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் தான் என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் வந்து நம்மளால முடியும் அப்படின்ட்டு ஒன்னொன்னா ஸ்லோவாக தான் ப்ராசஸ் பண்ணுறோம். தவிர எந்த ஒரு ஃபாஸ்டாலாம் பண்ணவே இல்லை, பயங்கர ஸ்லோவாக தான் பண்ணிட்டு இருக்கிறோம். ஏன்னா எடுத்தோம் கவுத்தோன்னு எதுவும் நடக்கூடாதுன்னு ஸ்லோவாக தான் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இன்ஜினியர் ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் வேணா ஸ்லோவாகவே ப்ரொசீட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை. ஏன் இன்ஜினியர் தான், அதனால ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நம்ம என்ன சொல்கிறோமோ அதை தான் அவரும் செய்வார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது வந்து நாம எப்படி வீடு கட்ட போறோம், எந்த ஸ்ட்ரக்சர்ல வீடு கட்ட போறோம், எத்தனை பிஹெச்கே, என்ன மாதிரி ஸ்டைல், என்ன மாதிரி ஐடியா அப்படிங்கறதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோல வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, சொல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்ஸும் பாஸ் பண்ணுங்க. அதை விட மிக முக்கியமான ஒன்றால் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, பாய்.